சொல்லுமா. இங்க உன் அப்பாவோட போக்கே சரியில்லடி. ஏ என்னாச்சு? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவளும் என் பொண்ணுதான். இனி அவளும் என் குடும்பத்துல ஒருத்திதான். எந்த நேரம் பார்த்தாலும் இங்க ஒரே அணு புராணமா தாண்டி இருக்கு. இங்க மட்டும் என்னமா, விசு அம்மாவுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு அப்பா தான் காரணமா இருந்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் அத பத்தி யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்பா டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்ததுக்கு அனு ஒரு காரணமா இருப்பாளோன்னு எனக்கும் மாமாவுக்கும் ஒரே சந்தேகமாவே இருக்கு. ஆனா இங்க அனு பேச்சை எடுத்தாலே ராதாக்கா அவளை பத்தி பேச வேணாங்கிறாங்க. நான் வேணா இத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? வேண்டாமா. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? அப்பாவே மௌனமா இருக்கிறதுனால அவரே அந்த மௌனத்தை உடைக்கட்டும். நீ பேச வேண்டாமா? சரிம்மா, அணுவை பத்தி ஏதாவது நினைச்சுக்கிட்டு நீ எதுவும் கவலைப்படாத. அவளால நம்மள ஒண்ணு பண்ண முடியாது. சரி, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா, வச்சிடுறேன். ஏங்க, அம்மா போன் பண்ணாங்க. அங்கேயும் அப்பா அணுவோட பெருமையை பத்தி தான் பேசிட்டு இருக்காராம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அணுவை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் நம்ம யாருக்கும் நிம்மதி கிடைக்க போறதில்ல. முதல்ல அவளை ஊரை விட்டு விரட்டணும். முருகா, என்னம்மா ராசாத்தி, முருகன் சாப்பிட்டானா? வயலுக்கு போனோம், நேரமாச்சு. சீக்கிரம் வர சொல்லுமா. பேச்சு பேரன் என்ன பண்றான்? சாப்பிட்டானா? நீ சாப்பிட்டியா? சரி. இந்தாங்க காஃபி. அப்படி வை. கிராமத்துக்கு வந்து 2 நாள் ஆச்சு. ஆனா உன் முகத்துல துளி சந்தோஷத்தை கூட காணும். உன் நினைப்பு பூரா சென்னையிலேயே இருக்கு. ராதா மேடம் சொல்லிதானே இங்க வந்தோம். அப்புறம் என்ன? அவங்கள நீங்க எல்லாருமா சேர்ந்து சொல்ல வச்சீங்க. நானும் என் அம்மாவும் எதுவுமே சொல்லல. இப்ப எதுக்கு இந்த பேச்சு? இல்ல, நீ இப்படிதான் இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கூட நான் கட்டாயப்படுத்திருக்க மாட்டேன். இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப என்னைய குற்றம் சொல்லாதீங்க. மாமா. முருகா, கிளம்பலாமா? போலாம் மாமா. வா. என்ன முத்தையா, வணக்கம். வாங்க ஜோசியரே, வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன முத்தையா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முருகனுக்கு ராசாத்துக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கேட்டிருந்தீங்க. வர்ற புதன்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கே குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். நல்லது, அப்படியே செய்யுங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன வந்தது வராதமா கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. இருக்கட்டும் முத்தையா, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். சரி, இந்தாங்க. வரங்க. வாங்க. வரங்க. வாங்க. முருகா, வயலுக்கு நாளைக்கு போய்க்குவோம். நம்ம இன்னைக்கே குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். நீ என்ன பண்ற? பேச்சு புருஷனுக்கு போன போட்டு அப்புறம் உடனே இங்க வர சொல்லு. நான் கடைக்கு போய் பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மாமா. அனு மேடம்,
சொல்லுங்க மேடம். என்ன ராசாத்தி எப்படி இருக்க? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா இல்ல, ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் எதனால? இப்பதான் ஜோசியர் வந்து வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, எங்க சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு சொன்னாரு. அப்படியா? முருகன் இப்ப எதுவும் வேண்டான்னு சொல்லலையா? ஆ, இல்ல மேடம், சொல்லல. இன்னைக்கே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு அவங்க மாமா சொன்னதும் சரின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லையே, கிராமத்துக்கு போன இந்த கொஞ்ச நாள்லயே முருகனை மாத்திட்டியே. இனிமே உன் புருஷனை உன் முந்தானைக்குள்ள முடிஞ்சு வச்சுக்கிறது உன் கையில தான் இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் வந்துடக்கூடாது. வந்தா உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். நான் உன் புருஷனோட நல்லதுக்காக மட்டும் சொல்லல, ராதாவோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். இவன் ஏதாவது வம்ப இழுத்துக்கிட்டு வந்துட்டா அது அவளுக்கும் தானே கஷ்டம். பாவம், இப்பதான் அவளை தன் புருஷன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கா. அதையும் கெடுத்து விட்டுறக்கூடாது இல்ல? என்ன சொல்ற? நீங்க ராதா மேடம் குடும்பத்தை பத்தி கவலைப்படுறீங்க, ஆனா உங்களை எல்லாரும் குத்த சொல்றாங்க. அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீ என்ன பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்படாத ராசாத்தி. நான் அப்ப பண்ண பாவத்துக்கான பலனை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் கடந்து வந்துதானே ஆகணும். ஒரு நாள் எல்லாரும் என்ன சரியா புரிஞ்சுப்பாங்க, உன் புருஷன் உட்பட. கண்டிப்பா நீங்க சொல்றது நடக்கும் மேடம். உங்களுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ராசாத்தி. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, உன் புருஷனை முடிஞ்சு வச்சுக்க. சரி, எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரி மேடம், கண்டிப்பா பண்றேன். சரி. யார் ஃபோன்ல? ஒன்றும் இல்லை, நமக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்கல்ல, அதான் அம்மா கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார், குட் மார்னிங் சார். மிஸ்டர் சார் வந்துட்டாங்க. சார் குட் மார்னிங் சார். மார்னிங். நல்லா இருக்கீங்களா சார்? இன்னைக்கு நீங்க டியூட்டில ஜாயின் பண்றதா சொன்னாங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கொடுங்க சார் பேக்க. சார், நீங்க திரும்ப வந்து ஜாயின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க திரும்ப வந்து சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆமா சார். தேங்க்யூ. கங்க்ராட் சார். தேங்க்யூ. ஆமாம், பரந்தாமா நீங்க? உள்ளதா இருக்கு உள்ள சார். இருக்காரு. வாங்க சார். வாங்க சார். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க சார். தேங்க்ஸ் மிஸ்டர் பரந்தாமன். எனக்கு மறுபடியும் இந்த போஸ்டிங் கிடைச்சதுல உங்களோட உதவி நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பிரச்சனைகள்ல மாட்டி இக்கட்டான நிலையில இருக்கும்போது நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார் இது, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு உதவுனதுல எனக்கு சந்தோஷம் தான் சார். ஏன்னா நீங்க இங்க மேனேஜரா இருக்கும்போது நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் சார். ஃப்ரீயா வேலை பார்த்தோம் சார். வாங்க சார், உங்க சீட்ல வந்து உட்காருங்க சார். உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் என்னோட வேலையை நான் முழுமையா செய்ய முடியும். மறுபடியும் உங்க முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஓகே சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் இங்க வந்ததுனால நீங்க வேற பிரான்ச்சுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அட என்ன சார் இது, இங்க இருக்கிற டி நகர் பிரான்ச் தானே சார். அதெல்லாம் நீங்க சங்கடமாவே நினைக்க வேணாம் சார். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். ஷூர் பரந்தாமன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
அனு கூட சேர்ந்து என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. இனிமே ஜென்மத்துக்கு அவன் முகத்துல முடிக்க கூடாது. இந்த அமௌண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ண சொன்னார் மேடம். என்ன மேடம்? என்ன மேடம்? மேனேஜரை பார்க்கணும். அவரை நீங்கள் இப்போ பார்க்க முடியாது மேடம். ஏன்? இன்னைக்கு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கஸ்டமரை பார்க்கறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் மேடம். நீங்கள் யாராக இருந்தாலும் இப்போ அவரை பார்க்க முடியாது மேடம். ஆறுமுகம், ஒரு நிமிஷம் வாங்களேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இந்த ஃபைலை கொண்டு போய் உமா டேபிள்ல வச்சிருங்க. மே ஐ கம் இன் சார்? ஹலோ விசு சார், நீங்க எப்படி இங்க? ஏதோ கொல்கத்தால போஸ்டிங் போட்டிருக்கிறதா அன்னைக்கு சொன்னீங்க. ச்சே, இவன் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ச்சே. என்ன விசு சார் ஏதோ முணமுணக்குறீங்க? ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல இடத்த காலி பண்ணு. சார், இந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிற கஸ்டமருக்கு இங்க வேற என்ன வேலை இருக்க முடியும்? ஒரு வேல்யூபிள் கஸ்டமரை இப்படி விரட்டி அடிக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நீ வா போன்னு பேசுறீங்க. சாரி. இது பாருங்க, நான் இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். இங்க உள்ள நிலவரம்லாம் தெரியறதுக்கு இன்னும் 2 or 3 days ஆகும். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரியணும்னா பக்கத்துல தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காரு, அவரை போய் கேட்டுக்கங்க. ஓகே சார், நான் கேட்டுக்கிறேன். எனிஹவ், நீங்க வேலை பார்த்த இதே பிரான்ச்ல உங்களுக்கு திரும்பவும் வேலை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளியே போங்க. ஏன் இப்படி என்ன பார்த்து டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் பயந்து சாகுறீங்க? நீங்க உங்க பொண்டாட்டி புள்ள கூட சந்தோஷமா இருக்கலாம் நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து பயம் டென்ஷன் விச்சு? ஏய், இன்னொரு தடவை என்ன விச்சுன்னு கூப்பிட்ட அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த பேங்க்ல மேனேஜர். என் பேர் விஸ்வநாதன். கொஞ்சம் மரியாதையா பேசுறது நல்லது. இது பார், நீ சொல்லி நான் என் மனைவி பொண்ணு கூட சந்தோஷமா வாழறதா ஊருக்குள்ள கதை விட்டுட்டு இருக்கியா? உன்னோட லட்சணம் தெரிஞ்சதா உன்னை நான் தூக்கி எறிஞ்சேன். இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ராதா என்னை ஏத்துக்கிட்டது அவளோட பெருந்தன்மை. ஏதோ உன்னோட பெருந்தன்மை மாதிரி என்கிட்டயே சொல்லி காட்டுற. ராதாவோட மனசு கரைஞ்சதுல ஒரு சின்ன பங்கு எனக்கும் இருக்கு. உன்னோட வேஷத்தையும் நடிப்பையும் நம்புறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. வீணா கற்பனை கோட்டை கட்டாத. உங்க எல்லாரையும் ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துனதுனால ராதாவும் ரகுவோட மாமனாரும் என்ன நம்பி ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. பழைய அனுவா நீங்க என்ன எப்பவும் பாக்குறதுனால வர்ற பயம், எங்க மறுபடியும் நான் உங்களை கொத்தி தூக்கிட்டு போயிடுவனுங்கிற பயம். ஆனா அந்த பயம் உங்களுக்கு வேணாம் விச்சு. ஐயோ விச்சு விச்சு விச்சு, போது நிறுத்துறீ. அப்படி கூப்பிடுற அருகதை உனக்கு கிடையாது. போடி வெளிய. உனக்கு நான் பயப்படுறேனா? குழந்தை பாரு, என்ன நீ கொத்தடி தூக்கிட்டு போறதுக்கு. இத பார், எதுக்கு இந்த வேண்டாத பேச்சலாம்? நீ போலாம். விச்சு, இப்ப நீ போகல, பியூனை கூப்பிட்டு உன்னை வெளியே போக வைப்பேன். இரு விச்சு, ஒரு நிமிஷம். ஏன் இப்படி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறதுக்காகத்தான் நான் உங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி வரேன். நான் வேற எதையுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஆனா ஏன் இப்படி என்ன வெறுத்து ஒதுக்குறீங்க, விரட்டி அடிக்கிறீங்க?
நான் உங்க எல்லாருக்கும் நல்லது தானே செய்யணும்னு நினைக்கிறேன். இதோ நீங்க உங்க வைஃபையும் குழந்தையும் பிரிஞ்சு அவ்வளோ தூரம் போனீங்க. என்னாச்சு? உங்க மகளுக்கு மறுபடியும் உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்ப திரும்பவும் நீங்க வந்துட்டீங்க. உங்க குடும்பத்துல தொலைஞ்ச சந்தோஷம் திரும்பவும் வந்துருச்சு தானே? அப்ப நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். இப்ப என்ன தாண்டி சொல்ல வர நீ? ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு நிஜமாவே புரியலையா விச்சு? புரியல. நான் சொல்றது உங்களுக்கு நிஜமாவே புரியலையா விச்சு? புரியல. இங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? வைஜெயந்தியோட அப்பா. அவர்தான். ஆனா உங்களுக்காக, உங்க மனைவி குழந்தையோட சந்தோஷத்துக்காக ஜமீன் கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சது வேற யாரோ இல்ல, நான் தான். நான் எந்த அளவுக்கு உங்களுக்காக அவர்கிட்ட பேசி இருந்தா கொல்கத்தாக்கு போன வேகத்திலே நீங்க திரும்பி வந்திருப்பீங்க. வந்த வேகத்திலேயே நீங்க வேலை பார்த்த அதே பிரான்ச்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் யாருக்காக? உங்க எல்லாருடைய சந்தோஷத்துக்காகத்தானே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் இதை செஞ்சேன். ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க விச்சு? அது மட்டும் இல்ல, பஞ்சநாகம் வெறி புடிச்சு அலையறான். நீங்க கொல்கத்தாவுல தன்னந்தனியா இருந்தா அவனால உங்க உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் நான் ஜமீன் கிட்ட கேட்டேன். அவரும் எனக்காகன்னு இல்ல, உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த உதவியை செய்ய ஒத்துக்கிட்டாரு. இப்பவாவது என்ன சரியா புரிஞ்சுக்கோங்க விச்சு. கேவலம் நீ சிபாரிசு பண்ணி டிரான்ஸ்பர் கிடைச்சு நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேனா? என்ன கேட்காம ஏன் லைஃப்ல புகுந்து விளையாட உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஏன் லைஃப்ல தலையிட நீ யார்? நீ விச்சு, நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நான் பிராய்ச்சித்தம் தேடுறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. மண்ணாங்கட்டி போடிங்கிறது வெளியே. விச்சு, I said get out. யோ ஆறுமுகம் வந்து தலையா முதல்ல. சார் யார கேட்டியா இவ்வளவு உள்ள விட்ட? சார் நான் மேடத்தை வரணும்னு தான் சார் சொன்னேன். என்ன மேடம் அது? என்ன மாட்டி விடுறீங்க? சாரோட அனுமதி கேட்டுதான் உள்ள வந்தேன். இல்ல சார். Get lost. I said get out. ப்ளீஸ் மேடம், போங்க மேடம், போங்க மேடம். இன்னொரு தடவை அவ உள்ள வந்தா மறுபடியும் அவளை உள்ள விடாத. வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே டென்ஷன். அரை மணி நேரம் யாரையும் உள்ள விடாது. ஓகே சார்.